ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணைமையை எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் வசந்தா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வேறு மதமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு கட்டட வேலைக்கு தாங்க போயிட்டுருக்காங்க. அதாவது 5ஆம் வகுப்பு பாதியிலே நின்றுட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவரும் இவங்களும் சேர்ந்து தாங்க கட்டட மேஸ்திரியாக இருந்தாருங்க. அவர் எதிர்பாராத விதமாக கட்டட வேலை செய்கிறப்போ கீழே விழுந்து தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இவங்களும் கட்டட வேலை தாங்க பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க ஈரோடில் வச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பையன் மட்டும்தாங்க. அந்த பையனை படிக்க வச்சு அவன் லவ் மேரேஜ் பண்ணிட்டு பொண்டாட்டி பேச்சு கேட்டு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இன்னமுமே கட்டட வேலை செஞ்சு தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரே ஒரு ஓட்டு வீடு மட்டும்தான் அங்கே இருக்குது. மற்றபடி பெரிய வசதிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு வீடு பெருசாக, அதாவது வாடகை வீடாக இருந்தாலும் சம்மதம். ஸோ என்கிட்ட எந்த சொத்தும் இல்லை, இருக்கிற ஒரு வீடு தான், அதை விற்றுட்டு எங்களோட பையனை கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு மீதியே அவரோட வரதுனாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய பையன் மாதிரி நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் கையிருப்பில் 2 லட்ச ரூபாய் வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா மஞ்சு, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே சின்ன வயசில், அதாவது 22 வயசுலேயே இவங்களுக்கு திருமணம் பண்ணிட்டதாகவும், ஒரு வருடத்திலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், அம்மா அப்பா வீட்டில் தான் வசிச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா ஒரு அக்காங்க. அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க எங்கள் அப்பா அம்மா கூட தான் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய அப்பா விவசாயம் தாங்க பார்க்குறாங்க. ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குங்க. ஸோ அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் விவசாயம் தான் பார்க்குறாங்க. ஸோ இவங்க அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா, என்னோடய பொண்ணோட முதல் வாழ்க்கை சரிவர அமையாதனால இப்போ வரக்கூடியவராவது நல்லபடியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, தன்னோட பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் 25 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் நிலம் ஒரு 1/2 ஏக்கர் எழுதி வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணை கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க, எங்களுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வரக்கூடியவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடைய உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.